ஹாய் வணக்கம் நண்பா நண்பேஸ். நீங்க ஒரு மத்திய அரசு ஊழியரா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். உங்க ஊதிய கணக்கு சேலரி அக்கவுண்ட் சம்மந்தமா ஒரு மாசான அப்டேட் வந்திருக்கு. வழக்கமா சேலரி அக்கவுண்ட்ல என்ன நடக்கும்? மாசம் மாசம் பொறந்தா ஒரு சம்பளம் மட்டும் வரும். அத நம்ம எடுப்போம். அவ்வளோதான். ஆனா இனிமே அப்படி இல்ல. ஒரே பேங்க் அக்கவுண்ட் தான். அதில ஏகப்பட்ட சலுகை மத்திய அரசு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது விஷயமா நிதி சேவைகள் துறை வந்து வெளியிட்டிருக்க அந்த அதிரடி அறிவிப்பு என்ன? ரூ. 2,00,00,000 வரைக்கும் காப்பீடு கிடைக்கும் சொல்றாங்க. வேற கடன் சலுகைகள் என்ன? வேற இதர சலுகைகள் என்ன? எல்லாமே டீட்டெயிலா இந்த பதிவுல பார்க்கலாம். மத்திய நிதி அமைச்சகத்தின் கீழ் செயல்படுற நிதி சேவைகள் துறை பார்த்தீங்கன்னா, பப்ளிக் செக்டார் பேங்க் கூட கை சேர்ந்து மத்திய அரசு ஊழியர்களுக்காக ஒரு புதிய திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த ஊதிய கணக்கு தொகுப்பு. இன்டகிரேட்டட் சேலரி அக்கவுண்ட் பேக்கேஜ். இது வந்து குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சின்ட்டு அனைத்து பிரிவு மத்திய அரசு ஊழியர்களுக்கும் பொருந்தும் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் லோன் வேணும்னா ஒரு பக்கம் வந்து அலைவோம், இன்சூரன்ஸ் வேணும்னா வேற ஒரு பக்கம் வந்து அலைவோம். ஆனால் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கமே அனைத்து நிதி சேவைகளையும் ஒரே கூரையின் கீழ் கொண்டு வருவது தான் சொல்லியிருக்காங்க. காப்பீடு, மெடிக்கல் பாலிசி, கடன் வசதிகள் எல்லாத்தையும் வந்து உங்கள் சேலரி அக்கவுண்ட் மூலமாகவே ஈஸியாக தரது தான் இதோட முக்கியமான பிளானே. அரசாங்கத்தோடைய அனைவருக்கும் காப்பீடு 2047 இந்த தொலைநோக்கு பார்வையோட இதை இணைச்சிருக்குன்னு சொல்லலாம். சரி, இதில் என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க பார்க்கலாம். ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் பொதுவாகவே வந்து சேலரி அக்கௌண்ட்னாலே ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் தான். இதை வந்து இவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலனா ஃபைன் போட்டுருவாங்க, பயப்பட தேவையில்லையா. இது வந்து ஒரு பூஜ்ஜியம் இருப்பு கணக்காம். அதுக்கப்புறம் கட்டணமில்லா பரிவர்த்தனைகள், நீங்கள் யூபிஐ, நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ் எது பண்ணாலும் சரி, செக் புக் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த கட்டணமும் கிடையாது. அன்லிமிட்டட் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கடன் சலுகைகள், நீங்கள் வீடு கட்டவோ, வண்டி வாங்கவோ, இல்லை பர்சனல் லோன் உங்களுக்கு வட்டியில் சலுகை உண்டு சொல்லியிருக்காங்க. கன்செஷனல் இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராசஸிங் ஃபீ ரொம்பவே கம்மி. ஒரு சில லோனுக்குலாம் ப்ராசஸிங் ஃபீயே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தினருக்கும் வசதி சொல்லியிருக்காங்க. இந்த வங்கி வசதிகள் எல்லாம் ஊழியருக்கு மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தினருக்கும் கிடைக்கும் சொல்கிறாங்க. லாக்கர் வாடகையில் கூட சலுகை இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் ஹைலைட்டே என்னன்னா காப்பீடு. இதில் கிடைக்கின்ற கவரேஜ் சும்மா அதிர வைக்குதுன்னு சொல்லலாம். குறைந்த பிரீமியத்தில் என்னெல்லாம் தராங்க பாருங்கள். தனிநபர் விபத்து காப்பீடு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 1,50,00,000 வரைக்கும் கிடைக்கும் சொல்கிறாங்க. விமான விபத்து காப்பீடு ஏர் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை விமான விபத்து நடந்தால் அதிகபட்சமாக 2,00,00,000 வரைக்கும் கிடைக்கும். மாற்றுத்திறனாளி கவரேஜ், அதாவது விபத்தில் முழுமையாவோ இல்லை பகுதியாவோ ஊனம் ஏற்பட்டால் அதுக்கு 1,50,00,000 வரைக்கும் காப்பீடு இருக்குது. ஆயுள் காப்பீடு 20 lakhs வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவரேஜ் தராங்க. மெடிக்கல் காப்பீடு டாப் அப் வசதியோடு ஹெல்த் இன்சூரன்ஸும் இதில் அடங்கும் சொல்கிறாங்க. கடைசியாக கார்டு மற்றும் டிஜிட்டல் சலுகையும் இதில் இருக்குது. உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி இலவசமாக ரூபே பிளாட்டினம் அல்லது சர்வதேச டெபிட் கார்டுகள் கொடுப்பாங்களாம். இந்த கார்டை யூஸ் பண்ணி ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் பயன்படுத்திக்கலாம். கார்டுகளுக்கு வருடாந்திர பராமரிப்பு கட்டணம், மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கிடையவே கிடையாது. நிறைய ரிவார்ட்ஸ் மற்றும் கேஷ்பேக் சலுகைகளும் பார்த்தீங்கன்னா இதில் காத்துட்டு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இதை வந்து நான் எப்படி மாற்றுறதுன்ட்டு. பப்ளிக் செக்டார் பேங்க் இதை பற்றி முழு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்டில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு அலுவலகத்திலே பார்த்தீங்கன்னா இதுக்காக சிறப்பு விழிப்புணர்வு முகாம்கள் பார்த்தீங்கன்னா நடத்தவும் உத்தரவு போட்டிருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அவங்க சேலரி அக்கௌண்ட்டை இந்த புதிய ஒருங்கிணைந்த தொகுப்புக்கு வந்து மாற்றலாம் சொல்கிறாங்க. எல்லா பொதுத்துறை வங்கியிலையும் இந்த சலுகையை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே தான் இருக்கும். அதாவது ஸ்டேட் பேங்க்கில் ஒரு மாதிரியோ, கனரா பேங்க்கில் ஒரு மாதிரியோ, இல்லை இந்தியன் பேங்க்கில் ஒரு மாதிரிலாம் இருக்காது. எல்லா பேங்க்லையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக இருந்தால் உங்கள் நிதி பாதுகாப்பை உறுதி செய்ய இது சூப்பரான வாய்ப்பாக இருக்கும். உங்கள் பேங்க்கில் விசாரிங்க, இந்த சலுகையை மிஸ் பண்ணாதீங்க. இந்த திட்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள்.